கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் பெரியவரோ எழுந்தருளி இருக்கிறார். எல்லாருடைய கரங்களை தட்டி கண்களை மூடி ஆண்டுடைய சமுத்திர விடுதலையோடு இதுவரையிலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். விடுதலையோடு எல்லாருடைய கண்களை மூடுங்க. எல்லாரும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லா கண்களை மூடி மிகுந்த பயபக்தியோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
மகா பரிசுத்தம் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக கோடாகோடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவசபை கடந்த அந்த பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதி. உடனே நேரம் பாடல் மூலமாக, துதி ஆராதனை மூலமாக, உடைய வசனங்கள் மூலமாக, காணிகள் மூலமாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய மேலான வாக்கியத்தின் கிருபை நிறைவு தந்ததற்காக தொடர்ந்து இயக்கத்தை பொறுப்படும் ஆவியானவரோடு தொடர்ந்து பேசு. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் தீர்ந்து கொண்டு சகோதரத்தினை பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக நம் யாவரின் ஜெபத்தோடு தேவசபையில் காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து நம் தேவசபை நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு கூட சாட்சிகள் எனக்கு கடமைப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் யாரும் சாட்சிக்குரிய நிலையில இல்லை. ஆண்டவர் ஒரு நன்மை செய்யல போல் இருக்கு இல்லையா? சரி, பரவாயில்ல. இப்போது தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். நம் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது என்றால் அர்த்தம் என்னது சொல்லுங்க? தாவீதுன்னு அர்த்தம் என்னது? பிரியமானவன். சரி, இங்க அதே மாதிரி வரல. இங்கே மேல அங்கே சொல்லுங்க. நாங்க வேற யாருக்கெல்லாம் சுமையெல்லாம் இருக்காங்க, இங்க வந்த யாருக்கெல்லாம் சுமை இல்லை. சரி, இப்போ புனிதா, நிஷா, பியூலா இவங்க 3 பேர் சொன்னோம். கண்களை மூடுவோம். அருமையான பிள்ளைகளுக்கு இந்த அருமையான புகழ் வேளையில தேவன் ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை பரத்திலிருந்து தேவன் கட்டளையிட வேண்டும். ஒரு தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய அந்த அருமையான பிள்ளைகளை தொடும்படியாக ஒருமுகமாக அவருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய உள்ளான இருதயத்தோடு ஜெபித்தால் இப்பொழுதே தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி பரிபூர்ண விடுதலை கொடுக்க முடியும். நீங்க எப்படி ஜெபிக்கிற கவனிங்க, தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவயான நம்முடைய மகள் ஏதோ பியூலாக்கா ஜெபிக்கிறோம். அது மகளுடைய சரீரத்தில் எல்லா பலகீன கட்டுகளையும் உடைத்தருவீரா. இப்பொழுது ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். கர்த்தரை நாங்கள் ஜெபிக்கிறோம். புனிதாக்கா, நிஷாக்கா ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளை மேலே நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். நமது பிள்ளைகள் பரிபூர்ண விடுதலை பெற்று கர்த்தருடைய ஆவியை இப்பொழுதே நம்முடைய கருத்திட்டு தொடும்படி ஜெபிக்கிறோம். எனக்கு தவறாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் யார் யார் சுயநமா இருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களே இந்த வல்லமைகள் நீட்டப்படுவதா கூடிய யாவரையும் கர்த்தர் விசேஷமா ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா கரங்களை தட்டி கண்மலையானவரே Amen.
கடந்த வாரத்திலே அருமையான தாவீது ராஜாவை பற்றி தாவீதுடைய நிலை என்ன என்று அவர் தேவன் அவருக்கு ஒரு சாட்சி கொடுத்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவர், இருதயத்துக்கு ஏற்றதான் ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்து தேவனுடைய திட்டத்தையும் பிளானையும் நிறைவேற்றத்துக்கு ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் நீங்களும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும் என்று கடந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமா நாம் தியானம் பண்ணோம். இன்னைக்கு இன்னொரு புதிய பகுதியை கொண்டிருக்கிறேன். தாவீதை பற்றிய காரியத்தை சில பெருமாக்களை பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு பெரிய ஒரு மைதானத்திலே, ஒரு பள்ளத்தாக்கிலே அருமையான தேவ மனித எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்துக் கொண்டு போய் அந்த பெரிய பள்ளத்தாக்கை காண்பிக்கிறார். காண்பிக்கும் போது அங்கு ஏராளமான ஏதோ ஒரு காலத்தில் இறந்து போய் சரீரமெல்லாம் அழிந்து போய் இந்த வெறும் எலும்பு கூட்டங்கள் நிறைய கிடக்கிறது. இதை இந்த தேவ மனிதராகிய தீர்க்கதரிசியார் எசேக்கியேல் இதை பார்க்கிறார். இதை பார்த்த உடனே ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த எலும்பு கூட்டங்கள் இது உயிர் அடையுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். 3ஆம் வசனம் வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இப்பொழுது பார்க்கிறாயே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். எனக்கு தெரியாது. இதை பார்த்த உடனே எனக்கு எப்படி பயமாகவே இருக்கு. இந்த பெரிய எலும்பு கூட்டி எப்படி உயிரிடு? சதை கிடையாது, நரம்பு இல்லை, எலும்பு இல்லை, தோல் இல்லை, ஒன்று இல்லை. அது செத்து போய் காலங்கள் வருஷங்கள் ஆகி போச்சு. வேற எந்த விதமான ஒரு பலன் இல்லாதபடி அந்த எலும்புகள் எல்லாம் அங்கங்கே கிடையாது. தலைவோடு, கை, கால், சரீரத்தில் என்னென்ன எலும்புகள் முக்கியமான எல்லா எலும்புகளும் அங்கங்கே கிடையாது. அப்ப இந்த எலும்புகள் எப்படி உயிரடையுமா? எசேக்கியேல் பார்த்து விட்டு அப்படியே இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார், எப்பா இது உயிரடையுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாது, உமக்குதான் சொல்லுங்க, உமக்குதான் தெரியா, எனக்கு தெரியாது. நம்மளா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த எலும்பு கூட்டங்கள் கிடையாது. நீங்க 11ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த எலும்பு கூட்டம் இது எதை காட்டுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனத்தை காட்டுகிறது என்று தேவனே அதை அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார். ஏன் இவ்விதமான எலும்பு கூட்டம் அந்த இடத்துல வந்தது? இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போன போது அந்நிய ராஜாக்களுடைய கைகளிலே தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். நேபுகாத்நேச்சர் பாபிலோனிலிருந்து ஏராளமான இஸ்ரவேல் ஜனத்தை சிறை பிடித்து பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போனார். அதிலே தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுடைய அநேக வாலிபர்கள் மிகவும் ஆண்டவருக்காக வீர தீரமாக மிகவும் ஒரு விலையேறம் மதிக்க முடியாத தேவனுக்கு பக்தி உள்ள மக்களாக கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க. ஆனா
பல வருஷங்கள் தாண்டி போக போக இனிமேல் இந்த அடிமையில் திறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டா என்று சொல்லுகிற நிலையில், அவர்கள் நம்பிக்கையற்ற நிலையில், இனிமேல் எங்களுக்கு என்னுடைய எருசலேம் போக முடியுமா, தேவாலயம் கட்ட முடியுமா, தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று நாங்கள் எப்படி என்ன ஆகும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் மிகுந்த வேதனையோடு நம்பிக்கையற்றவர்களாக வரும் நாட்களை பற்றி எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாக தற்போதைய சூழ்நிலை மிகுந்த சஞ்சலத்தோடும் வேதனையோடும் துயரத்தோடும் துக்கத்தோடும் இனிமே நாங்கள் என்ன செய்வது அலறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான ஆராதனை இல்லை, பலி இல்லை, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை எந்த ஈடுபாடும் இல்லாதபடி இந்த ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர்கள் தத்தளித்து இனிமேல் என்னுடைய நம்பிக்கை ஒன்று இல்லையா, இனிமேல் என்ற ஆண்டவரை சந்தித்து கொண்டு போவது என்னமோ என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில மிகுந்த வேதனையோடு சாதாரண உலர்ந்து போன எலும்புகளைப் போல ஒரு பிரயோஜனமற்ற நிலையில் யாருடைய ஒரு உதவியோ ஒரு வருங்காலத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் அந்த எலும்பு கூட்டங்கள் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேபுகாத்நேச்சர், தரியூர் ராஜா, பெல்சாத்சார் இவங்க எல்லாம் அப்படியே வருஷமா பாபிலோனிலே ஆட்சி செய்து நாட்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கடந்து போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இது போல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையின் நிலையை நாம் சிந்திக்கும் போது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேர்வேனா, இனிமேல் ஒரு புதிய ஜீவன் எனக்கு வருமா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில மேன்மை அடைவேனா, என் சூழ்நிலையை பார்த்த பயமா இருக்கிறது, இவ்வளவு கடன் பிரச்சனையா, இவ்வளவு விலகினமா, யாருடைய ஒரு உதவி இல்லையே, யாருடைய ஒரு ஒத்தாசை இல்லையே என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கை வெறும் இந்த எலும்பை போல, உயிரற்று போன எலும்பு கூட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒரு சந்தோஷம் இல்லை. ஐயோ, எல்லாம் வெற்றிடமா இருக்கிறது, எதை பார்த்தாலும் சூன்யமா இருக்கிறது, எல்லாம் பூஜ்யமா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலை என்ன என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்குறையில் அநேக பேர் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், இந்த நீ எலும்பு கூட்டமான இந்த ஜனத்துக்கு நீ என்ன செய்யணும், நீ பேசணும். வாசிக்க போறீங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. இந்த எலும்புகள் இப்ப இந்த ஜீவனத்து கிடக்குதே, இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். தொடர்ந்து அவைகளை பார்த்து என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். முதல்ல இந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் உயிரடைவதற்கு, நாம் பிழைத்திருப்பதற்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, திரும்ப நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் அடைந்து மேன்மடைவதற்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய பிள்ளைகளா மாற வேண்டும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் போது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் மிகுந்த சஞ்சலம் நிறைந்த, கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிறைந்த, இனிமேல் என்ன தப்ப முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, எலும்பு கூட்டமே, எலும்பாயிருக்கிற அருமையான என் மகனே மகளே, என் வார்த்தை நீ கேள், என் வார்த்தை நீ செவிகொடு. நான் மறுபடி உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன், மறுபடி உன்னை நான் பிழைக்க வைக்க போகிறேன், மறுபடி உன்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சேவையாய் மாற்றப் போகிறேன். நீ கால் ஊன்றி நிற்பாய், சத்துருக்கள் மத்தியிலே, சத்துருக்கள் முன்னணியிலே, சத்துருக்கள் உதைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை, மற்றவர்கள் நிந்திக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பவுமாக உயிர்ப்பிக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை கொடுக்கும். நீ சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறாயோ, ஐயோ வருமானம் ஒன்று இல்லை, எப்படி பிள்ளைகளை நான் வளர்த்த முடியும், எப்படி நான் தப்ப முடியும், எப்படி இந்த விலையினை என்ன அகன்று போகும், விலையினை தாக்க முடியவில்லையே, வருமானத்தை பார்த்தால் ஐயோ நான் இந்த சூழலை என்ன செய்வேன் என்று நீ தத்தளிக்கிற ஒரு எலும்பாய் காணப்படுகிறாயா? இந்த நாள் பகல் வேளையிலே
என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உலர்ந்துவன் ஆத்மாவே, நம்பிக்கையற்ற ஆத்மாவே, நீ மறுநாளை குறித்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, நான் என்ன செய்வேன் என்று பலவிதமான வேதனை இருக்கிற ஆத்மாவே, நீ கர்த்தருடைய வார்த்தை கேள். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. கர்த்தருடைய ஆவியார் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை நமக்குள் வரும்போது தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள் அக்கினி இருக்கிறது. தேவ ஆவியானவர் எழுதி வைத்த ஒவ்வொரு தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அதை குறித்து அருமையான சங்கீதக்காரர் 19ஆவது வசனத்தை சொல்லும் போது, இதோ அது தேனிலும் தேன் கொட்டின் ஒளியும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது, பொன்னிலும் பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுமாக இருக்கிறது. அது பேதையை ஞானியாக்கக்கூடியதாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில என்ன செய்வேன் என்று ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை திகைத்துக் கொண்டிருக்கிறாயே, நீ தேவனுடைய வார்த்தையை உன் செவியை சாய்க்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா சொல்லுவோம். தளர்ந்து போயிருக்கிறோம், மிகவும் குன்றி போயிருக்கிறோம். இனிமேல் என்ன சேர்ந்து தெரியாதபடி திக்கு முக்காடி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே பல ஆலோசனைகள் உலக மனுஷன் சொல்லுகிறான். ஐயா, நீ இப்படி செய்திருக்கலாம், அல்ல அப்படி செய்திருக்கலாம், இல்லது சிலர் வந்து நீ செய்யாத காரியங்களை செய்தாய் என்று உன்னை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இன்னும் பலவிதமான உலக பிரகாரமான ஆலோசனை கொடுத்து உன்னை குழப்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாள் பகலை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீ நான் விளந்து போனேன், நீ பதற வேண்டிய தேவையில்லை. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ, கர்த்தர் மறுபடியும் தம்முடைய விளைவிக்க முடியாத ஆவியை அனுப்பி அந்த அருமையான எலும்பு கூட்டங்களை உயிரோடு எழுப்பி பெரிய சேனையாக நிறுத்துகிறார். வாசிக்க போறீங்க, 6ஆம் வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். பாருங்க, இப்போ இவர்களுக்கு பாபிலோன் தேசத்திலே, விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்திலே, குழப்பம் நிறைந்த தேசத்திலே, வேதனை நிறைந்த தேசத்திலே இனிமேல் தப்ப முடியாது என்று சொல்லக்கூடியதான, அழிந்து போவோம் என்று சொல்லக்கூடியான நிலையிலே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே தேவன் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் உங்களுக்குள் ஆவியை கட்டளையிடுவேன், நான் உங்களுடைய நரம்புகளை ஒன்று சேர்ப்பேன், நான் உங்களுக்கு சதையை உருவாக்குவேன், நான் உங்கள் மேல் தோல் உங்களை மூடுவேன், உங்களை உயிர் உள்ளவர்களாக மாற்றி என்னுடைய ஆவி உங்களுக்குள் தந்து ஒரு சேனையாக மாற்றப் போகிறேன், உங்களை நான் உயிருள்ள பாத்திரமாய் மாற்றப் போகிறேன். என்ற நாள் பகல் வேளையிலே தேவ வார்த்தை இருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இதோ ஒருவேளை நாம் மிகவும் வேதனையும் நெருக்கத்தில் இருக்கலாம், இனிமேல் சூழ்நிலை கேள்விக்குறியா இருக்கலாம், பதற வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன என் ஆத்மீக எலும்பே, நீ கேட்க முதலாக என்னை வார்த்தையை கேட்க வேண்டும். என் வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ளே ஒரு ஆவியின் வல்லமை இறங்கும், ஒரு ஆவியின் உயிர் உனக்குள் வரும். அப்போது உன்னை நான் நரம்புகளை உன்னை இசையப்படுவேன். ஒரு மனுஷனுக்கு இந்த சரீரத்திலே 970 மைல் நீளத்துக்கு நரம்புகள் இருக்கிறதா? அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எலும்புகள் கட்டுவிட்டு விட்டால் மனுஷன் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரசங்கியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு. அருமையான தேவ பிள்ளையே, சரீரத்துக்கிற நரம்பு, அந்த நரம்பு மண்டலத்தில் ஏதாவது கோளாறு வந்தால் சரீரம் அப்படி கிடுகிடு ஆட ஆரம்பிக்கிறது. மனுஷனுடைய சரீரத்தில் எந்த ஒரு வயதோ நினைக்கிறபடி அவனால் ஒன்று செய்ய முடியாதபடி தத்தளிக்க ஆரம்பிக்கிறான். இது நரம்பு மண்டலத்தில்
ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இந்த நரம்பு மண்டலம் எதை காட்டுகிறது என்றால் ஒரு தேவ பிள்ளை ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரின் ஜெபத்தில் கரெக்டா இருக்க வேண்டும். நேரம் வாய்க்கிறவரை கர்த்தருடைய பாதத்துல மணிக்கூர் ஜெபித்து ஆண்டவரோடு சரியாய் கொள்ளணும், உறவை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்ப இந்த நரம்பு மண்டலத்துல தேவனுடைய பிரசன்ன இறங்கி கர்த்தருடைய விசேஷமான மகத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது அங்கே நான் பார்க்கிறோம், நான் உங்களை சதையினால் என்ன செய்வேன், மூடுவேன் என்று சொல்றார். சதை மாம்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை மூடுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலன் அடைய ஆரம்பிப்பீங்க, சக்தி அடைய ஆரம்பிப்பீங்க. அது மட்டுமல்ல, அங்க சொல்கிறார், இதோ மாம்சத்தால் இதோ மூடி, இதோ மாம்சத்தை உருவாக்கி தோலினால் மூடுவேன் என்று சொல்லுகிறார். தோல் என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். நாம் பரிசுத்தம் ஆகணும். இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனை விட்டு விலகி தங்களுடைய இஷ்டப்படி பாவனத்துக்குள்ளே கடந்து போய் அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கவில்லை, ஒரு பரிசுத்த ஆராதனை இல்லை, சரியான பிரகாரம் ஆண்டவரை தேடுகிற அனுபவங்கள் இல்லை. அப்படியாக அவர்கள் இதோ எலும்பு கூடுகளாக இதோ அமிதமாய் காணப்படுகிறபடியினால் கர்த்தர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார், இந்த எலும்பு கூட இருக்கிற உலர்ந்து போனேன், காய்ந்து போனேன் எலும்பு கூட உன் வாழ்க்கையை நான் என்ன செய்ய போகிறேன், மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறேன். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய நரம்பு மண்டலங்கள் சரியாகணும்னா கர்த்தருடைய வார்த்தை கண்ணீர் வடிக்கணும். ஒரு சபையிலே ஜெப வீரர்கள் எழும்பணும். ஒரு குடும்பத்திலே தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிற ஜெப வீரர்களால் வீராங்கனைகளாய் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இதோ நமக்குள்ளே ஒரு விசேஷமான ஒரு பிரசன்னம் வெளிப்படுகிறது. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டுவோம், கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பிக்கையில்லா சூழ்நிலை தளர்த்து காரணம் ஜெபம் இல்லை. ஜெபம் எப்ப நமக்கு செய்ய முடியும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது. கர்த்தருடைய வார்த்தை கேட்காது இருக்கும் பட்சத்தில் ஜெபம் வராது. இவருக்கு இதுதான் ஐயா வேலை, வேற என்ன வேலை, ஊழியக்காரங்க இதுதான் தெரிஞ்சிருக்காரு. அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. எதுக்கு தெரிஞ்சிருக்காரு சொல்லுமா, இந்த பிள்ளை வாயத்திற்கு பிள்ளை பாவம் பயப்படாது. என்ன சரி பாருங்க, எதுக்கு தெரிஞ்சிருக்கிறார், உங்களை ஜெபிக்க வைக்கும்படி. ஊழியக்காரர் நல்லா ஜெபிக்கணும். இங்கே இப்ப தொடர் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் 5 மணி ஜெபம், அந்த அடுத்தது 10:30 தொடங்குகிற ஜெபம், சாயங்காலம் 7 மணிக்கு விதமாக தொடர் ஜெபங்கள் ஒழுங்காக்கி இருக்கிறோம். அது பிற்பாடு எவ்வளவு அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. முதல்ல ஜெபிக்கிற ஜெபத்துல எல்லாருடைய பெயர் வைத்துதான் ஜெபிக்கிறோம். அதுல முதலாவது உங்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். புரியுதா? அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இப்ப வந்து போராட்டங்கள் பிரச்சனை கொள்ளைகளை தாக்கக்கூடாது. உங்களுடைய எல்லா காரியம் கத்த பொறுப்பு. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்காக ஜெபிக்க தொடங்க, அந்த வீட்டில் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது ஒரு பாதுகாவலை கத்தணும். இரண்டாவது, குடும்பத்துக்குள்ளே ஒரு குறைவு இல்லாதபடி செழுமையா கத்தவங்களை வைக்கணும். சமயத்துக்கு ஏற்ற நிலையில் உங்கள் தேவைகளை கத்த பூர்த்தி பண்ண வேண்டும். மூன்றாவது, நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல கொழுந்து விட்டதான நல்ல ஒரு ஜெப வீரர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்விதமா ஜெப வீரர்களாக எழும்பும் போது ஆண்டவர் வீட்டுக்குள்ள அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கிறது. தேவ தூதர்கள் இறங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆகிய நம்முடைய வீட்டில் குடும்ப ஜெபத்தை கரெக்ட் பண்ண வேண்டும். அதிகாலமே பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவரோடு நெருங்கணும். அந்த வெள்ளி கயிறு கட்டுவிடக் கூடாது. ஆமே, வெள்ளி கயிறாகிய ஜெப அனுபவம் எப்போ நம்மை காணப்படணும். அப்பொழுதுதான் அதுக்கு மேலான காரியங்களுக்குள்ளே தேவன் நம்மை வழி நடத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன ஆகுது, கர்த்தர் அந்த அருமையான அந்த எலும்புகளை தொடர்ந்து கீழே வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னேன் என்பது பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய
வார்த்தை தீர்க்கதரிசி சொல்லும் போது அந்த வார்த்தைகளை அந்த எலும்பு கூட்டங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எலும்பு கூட்டங்களுக்குள்ளே ஒரு அசைவு வர ஆரம்பிக்கும். வாசிங்க கீழே. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அப்ப அந்த வேத வசனமாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 செத்து போயிருக்கிற, பலகீனமாய் இருக்கிற, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற, நான் என்ன செய்வேன் என்று இதை மிகுந்த வேதனையோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே அசைவு வரும். எப்ப வரும்? இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கல. புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. தேவ வசனத்தை நாம் செவி கொடுக்கும் போது அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை, அந்த வசனம் ஆவியாயும், சொல்லுங்க, ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்துக்குள்ளே எம்மா பைபிள் எடுத்து படியம்மா, பைபிள் எடுத்து, பைபிள் எல்லாரும் பைபிள் எடுத்து, எல்லாரும் பைபிள் எடுக்க வச்சுருக்கேன். வேத வசனம் தான் நம்ம உயிர். திடீர்னு எனக்கு வாசிக்க சொல்றேன், உடனே எடுக்கிறோம் இந்த வாசனை. சரி, ஒரு அல்லையில சொல்லுவோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்திலே வேத வசந்த மகிமையான இடம் கொடுக்காவிட்டால் நம்மளே வேத வசந்த மூலம் வருகிற தெய்வீக வல்லமையின் பிரசனமுக்குள் வருவதில்லை. அனைவருக்கு ஜெபிக்கிறதுக்கான அதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் என்கிறார்கள். இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த கீழ்ப்படிந்து செயல்படுகிறீர்களோ அந்த வேத வசனத்தினால் வருகிற தெய்வீக வல்லமை, தெய்வீக ஜீவன், தெய்வீக பிரசன்னம் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. நாம் எப்பவுமே தூக்கத்தை குறைக்க வேண்டும். அதிகமான நேரம் வேத வசனத்துக்கு உங்களுடைய இருதயத்தை சாய்க்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்தை சாய்க்கும் போது சில நேரம் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக பலன சக்தி கற்று தருவோம். கரங்களை தட்டி கட்டணும். வாழ்க்கையில சரியான பிரகாரம் அந்த தேவனுடைய போதனை இல்லாதபடியால், தேவ ஆலோசனை இல்லாதபடியால் மிகவும் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது, உயிரற்றதாக இருக்கிறது. இனிவர் நாளை குறித்த எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. தேவ வசனம் காலை எழுந்தோடனே வேற நல்ல வாசத்தை தியானம் பண்ண ஆரம்பிங்க. அருமையாக முதல் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் யாரு? 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 பாக்கியவான். ஒரே வார்த்தை சொல்லணும். வசனம் நம்ம வரும்போது இந்த வசனம் இப்படி இருக்கு, இதை இப்படி சொல்லணும், நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? திடீரென்று நல்லா தூங்கிட்டு இருப்பேன், ஆனா வார்த்தை கொடுப்பேன், வசனம் கொடுப்பேன், பட்டன்னு எழும்பி வேதத்தை திருப்பி பார்ப்பேன். கரெக்டா அது ஆவியானுக்கு கொடுத்து இது எனக்கு போதனை தந்துட்டே இருப்பார். இந்த வசனத்துக்கு அர்த்தம் இந்த காரியம் என்னன்னு ஆவியானுக்கு சொல்லுவார். 1 மணிக்கா இருக்கும், 2 மணிக்கா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வசனம் நீங்க போதிக்கப்பட்டால் உங்க குடும்பத்தோட அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள். வேத வசனத்தை நம்மை செவி சாய்ப்போம். அடுத்தபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசிப்போம். 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. தொடர்ந்து அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த வருஷம் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனைகளாக நின்ற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya 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 உயிர் பெறுவி ஒன்று கூடுவி உலகெங்கும் புகழே நீங்கள் அறிய ஒருவர் நடுவில் கொண்டிருக்கிறார் உலகத்தை கவனித்து உலகத்தின் இறுதி வரை கண்வாய் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு காற்று நமக்குள்ள வரும்போது பலத்தானே வரும். அதான் அப்போஸ்தலப்படி புத்தகத்தில் வசனம் படிக்கிறோம் 1:8. அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு வரும்போது அதுக்கு தான் அந்த பிள்ளைகளை சொன்னீங்க, அபிஷேகம் வாங்குங்க அபிஷேகம் வாங்குங்க. அவன் என்ன தேவை எல்லாம் ஆண்டவர் தருவார். அபிஷேகம் ஆத்மா பெற்றுக்கொண்டால் அது எழுதி நிற்க ஆரம்பிக்கிறது. அது பெரிய சேனையா மாற்றப்படுகிறது. நம்முடைய குடும்ப ஜீவியத்துல பல நெருக்கங்களை கஷ்டங்கள் நிறைந்த நிலையில இனிமே நம்பிக்கை இல்லை என்று சொல்ல சூழ்நிலை வரும்போது அந்த தேவனுடைய பரிசுத்தாவின் ஒரு நடத்தலுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஆவியார் நம்மோடு பேசுவான். நீ பயப்பட வேண்டும். அப்படிதான் ஆபிரகாமுக்கு கத்து சொன்னார். 100 வயசு போகிற நேரத்துல 25-75 வயசுல அவர் அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார். 100வது வயசுக்கு வருகிற வரை குழந்தை இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய வாழ்க்கை முடிய போகும் நாட்கள் வருகிறது. அந்த சூழ்நிலை மத்தியில கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அப்போதான் சாராள் அதை பார்த்துட்டு சிரித்து விட்டார். அல்லேலூயா. என்னங்க எப்படி அவர் சிரித்து விட்டார்? ஏன்? பெண்களுடைய வழி அந்த 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 மாத ஒழுங்குபடி உள்ளதான செயல் அற்று போய்விட்டது. சரீரம் செத்து போய்விட்டது. இனிமேல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போவதில்லை என்று அவர் தன் இருதயத்தில் சிந்தித்து நகைத்தாள். கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் சொன்னார், ஏம்மா நீ சிரிக்கிறேன்? இல்ல நான் சிரிக்கல. இல்ல இல்ல நீ சிரித்தாய். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் செய்ய முடியும். எரேமியாவின் புத்தகம் 32:27 வாசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாசி. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நாள் பகல் வேளையில தேவ சொந்த ஆண்டிற்கு தேவ பிள்ளையே, உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை நிறுத்தி கலங்கி கொண்டிருக்கிறாயோ? வரும் நாட்களை பற்றிய நம்பிக்கை சூழ்நிலை காணப்படுகிறாயோ? இந்த எலும்பு கூட்டங்களை போல இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ? இந்த நாள் பகல்களை கர்த்தர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி எதுவானாலும் சரி. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துல வல்லவராயிருந்தார், உறுதியாயிருந்தார் என்று சொல்லக்கூடிய வாசித்து பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய வாசிப்போம் 19ஆம் வசனத்தை வாசி. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்ம எப்பவுமே தற்போதைய சூழலை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. அது உலக மனுஷன் வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்பவுமே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், இந்த சேனைக்குள்ள மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி வாசிக்கும்போது அவரை பற்றி சொல்லப்பட்டு வாசிங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு
நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா நிற்கும், விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்கும், நடத்துவா, கத்த தருவான். நான் யார்? கர்த்தருடைய பிள்ளை. என் தேவன் என்னை தம்முடைய உள்ள கையில் என்ன வைத்திருக்கிறார். என்னை ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையை மாற்றி அவருடைய அன்புகளை கொண்டது சும்மா அல்ல. அதான் உபாகத்தில் படிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. இந்த பூமிக்கு எத்தனை விதமான விலை மதிக்க முடியாத ஐஸ்வர்யம் காரியம் பூமிக்கு இருக்கலாம். பெரிய புகழும் பெரிய ஆஸ்தியும் காரியம் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ஏன்? இந்த சகோதரனுடைய விசேஷமான பாதுகாப்பு நிலையில் இல்லை. ஒரே கொந்தளிப்பு பிரச்சனைக்குள்ள நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தற்கொலை பண்ணி போகிறான். பல நிலைய குடும்பம் சின்ன சீரழிந்து போகிறது. தேவனுக்கு அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பேன், மறுபடியும் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எந்த இடத்தில் நிகழப்படுகிறாயோ அந்த இடத்தை உன்னை நான் தூக்கி விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம். முதல்ல ஜெபம், வசனத்தை எல்லாம் கவனிக்கணும், ஜெபிக்கணும். ஜோமனா உறங்கிட்டு இருந்தோம், ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடை கட்டணும்னாக்கா அதுக்கு எடுக்க எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி வேலையை தொடங்கணும். எல்லாம் தொடங்கி செய்தாதானே அது கட்டப்படும். என்னம்மா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாம சும்மாவே கொண்டு போட்டுட்டு நடக்கணும். எப்படி நடக்கும்? நாம் முயற்சி பண்ணணும். தேவனுடைய வசனத்தை செவி சாய்க்கணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தருடைய சமத்தை ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வெள்ளி கயிறாகிய அந்த நரம்புகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஜெப ஜீவியம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவரோடு ஒன்றிக்க வேண்டியதான ஜெப வீரனாகிய ஜெப வீராங்கனை ஆகிய உன்னுடைய வாழ்க்கை ஜெபம் இல்லாதபடி போகிறபடியினால் அதே ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிறது இனிமேல் நான் எப்படி நான் உயிரடைய முடியும், இனிமேல் எப்படி என்னுடைய குடும்பத்தை மேம்படுத்த முடியும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யலாம், இல்லை இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம். இல்லை இல்லை, நீ இருக்கிற அதே சூழ்நிலையில கர்த்தர் உன் வாழ்க்கையை திரும்பவும் உயிர்ப்பிக்க சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். இந்த பெரிய விசுவாச வீரராகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்றால், ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லும் போது விசுவாசியுடைய தகப்பன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நெருங்கிய உறவு அவருக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் உறவு வைத்திருக்கிறோம், எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கண்ணீர் வடிக்கிறோம், எத்தனை விதமான தேவனுடைய ஆலோசனை கிடைக்கிறது. ஏனோ தானோ ஏனோ ஆறு நேரத்துல தான் இருந்துட்டு வருவாங்க. ஆண்டவருடைய சமத்தை கண்ணீர் வடி ஜெபிக்க வேண்டிய நேரத்துல தான் எதையோ யோசித்து ஓடிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். கத்தை பார்த்தா இவர்களை இப்படி இங்க வைத்த முடியாது, சீக்கிரமா எருசலேமை கொண்டு போனோம், சீக்கிரமா அந்த அடிமையை விடுவிக்கணும், கொண்டு போய் அங்க தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்த வைக்கணும், தேவனை ஆராதிக்க வைக்கணும். அப்போதுதான் தானியேல் புத்தகத்தை படிக்கும் போது கர்த்தர் அங்கே பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறேன், நீ கட்டென்று கட்டப்படுவாய், நீ சொல்லுவாய், என் ஜனத்தை நீ அனுப்பி விடுவாய். கோரேஸ் ராஜாவுடைய உள்ளத்தை கர்த்தர் ஏவி கர்த்தர் அந்த எடுத்த இந்த ஜனத்தை விடுவித்து உலர்ந்து கிடந்த எலும்புகளான இஸ்ரவேல் ஜனத்தை, நம்பிக்கையற்று கிடந்த இஸ்ரவேல் ஜனத்தை மறுபடியும் அவர்களை கால் கொண்டு நிற்க பண்ணி சேனையாக மாற்றி தேவனுடைய ஆலயத்தினராக கர்த்தர் அனுப்பி கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, இனி வந்து செய்ய முடியாது இருக்கிறதானே உன்னுடைய வாழ்க்கையை காலூண்டி கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். ஒரு சேனையை மாற்ற போகிறார். உன்னுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் அபிஷேகத்தை உன்னுடைய எண்ணங்களை மாற்றப் போகிறார். இந்த நாள் பகல் வேளையில உன்னுடைய படிப்பை குறித்து, குடும்பத்தை குறித்து, உன்னுடைய வருமானங்களை குறித்து,
உன் பலவீனங்களை குறித்து பல நிலைகளுடைய எண்ணம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே பலவிதமான இது ஆலோசனை தர பலர் எழும்புகிறார்கள். இல்லை இல்லை, கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம், தேவனுடைய வார்த்தையை செவி கொடுப்போம், கர்த்தருடைய பாத்திரம் முழங்கால் பிடிக்கிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எல்லாரும் முழங்கால் போடுவோம். எல்லாரும் சொல்லுவோம், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அது உமக்கே தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் கொண்டார். இவ்வளவு கடன் இருக்கிறது, இவ்வளவு வேதனையோடு சிக்கப்பட்டிருக்க, நீ பதறாத. நீ செய்ய வேண்டிய கருத்தை செய். கர்த்த செய்ய வேண்டிய காரியம் அவர் செய்வார். எல்லாரும் அப்படி எழும்பும். எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆராதனை மிக முக்கியம். தனித்திரம் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை முக்கியம். தேவ பிள்ளை, நீ கர்த்தருடைய பார்த்து உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உனக்கு இறங்கி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை அர்ப்பணம் பண்ணி அவருடைய கருத்து ஒப்புக்கொடு. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கீழ்ப்படி ஆரம்பி. ஞானசனம் எடுக்க வேண்டிய காலத்தை நீ ஞானசனம் எடுத்துக்கொள். அபிஷேகம் வாங்க வேண்டிய காலத்தை அபிஷேகத்தை வாங்கிக்கொள். நீ ரட்சிக்க வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறது. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய இருக்கிற காலம். கீழ்ப்படிவோம், கீழ்ப்படிவோம். கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் ஒருவேளை இன்றைக்கு வந்து விடலாம். நம்முடைய நிலை என்ன? இனி காலம் சொல்லாது. நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை உலர்ந்த அனுபவத்தை விரும்பல்ல, ஒரு செழுமையாக கால் ஒன்று நிமிர்ந்த சேனையாக நீ வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட, நம் குடும்பத்தில் உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தில் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்பி இருக்கிறார். இந்த எலும்பு உயிரடையுமா? உயிரடையும். எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரம் தட்டி, எல்லாரும் கத்திரமையும் படைத்தோம். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மனுஷன் பல ஆலோசனை கொடுக்கலாம், அதுவல்ல, நீ சொல்லுற ஆலோசனை என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய திட்டம் என்னை நிறைவேறட்டும். என்னை அழைத்தது நீர், என்னை தம்முடைய பிள்ளை மாற்றினது நீர். எனக்கு ஏராள வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை நீ நிறைவேற்ற வேண்டியது நீராக இருக்கிறேன். உம்மாலே முடியும். என்னுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நம்மளுடைய முறுமுறுப்பை அப்புறப்படுத்துவோம், நம்முடைய அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துவோம், அவநம்பிக்கை அப்புறப்படுத்துவோம். முழுமனமா ஆபிரகாமை போல விசுவாசத்தை வல்லவர்களாகும், விசுவாசத்தை உறுதியாகுவோம். எல்லாருடைய கண்களை மூடுவோம். யாரும் கண் விழிக்க வேண்டாம். உன் எதை குறித்து நீ சிந்தித்து வேதனைக்கு வந்தாயோ ஆனால் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான். உலர்ந்த எலும்பே, உன்னை உயிரிடைய பண்ண போகிறான். உலர்ந்த எலும்பே, உன்னை காலொன்றி நிற்க பண்ண போகிறான். இந்த ஜனத்தினால் நான் எப்படி நிற்பேன் என்று நினைக்கிறாயா? அந்த ஜனத்தின் மத்தியில கர்த்தர் நிற்க பண்ணுவார். ஓ ஹalleluya! சாதாரண நிலையில் உன்னை ஒரு சேனையாக மாற்ற வேண்டும் சொல்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya! அது மனுஷனால் முடியாது, தேவனால் முடியும். என்ன செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya, ஹalleluya! எல்லாருடைய கண்களை மூடி, கரங்களை தட்டி, ஆவியில நிறைந்து தேவனை ஆர்ப்பரிப்பார் பாடி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைவோம். கர்த்தருடைய புதிய பலனை பெற்றுக் கொள்வோம். யாரை கை கட்டக்கூடாது. கரங்களை எல்லாம் தட்டி, ஆண்டவரே இந்த நிலைகளை குறித்து பேசி நன்றி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya! Let's go.
தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் சர்வ சேனை நம்முடைய மத்தியில் இறங்கி இருக்கிறது. தேவனே, உன்னை கால் நிற்கப்படத்தக்கதாய், உன்னை பெரிய பெரிய சேனையால் மாற்றும்படியாய் உலர்ந்த எலும்பாகி உன்னுடைய வாழ்க்கை, நம்பிக்கையற்ற உன்னுடைய வாழ்க்கை, இருவர் நான் என்ன செய்வேன் என்று மிகுந்த நிராசையோடு மிகுந்த வேதனையோடு காணப்படுகிற தேவ பிள்ளையே போகிறார். நீ எதிர்பார்க்கிற மேலான அற்புதமான பாதைகள் நமது பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் பிள்ளைகளுக்கு ஆவியாவின் ஜீவனாய் மாறுவதாக தொடர்ந்து பிள்ளைகளை வெளியிடத்தை ஜெபிக்கிறோம். ஆவியாரை தொடர்ந்து பிள்ளையோட பேசும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியட்டும். அதோடு கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கண்ணீருடைய ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் இந்த பிள்ளை மாற்றியவை. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துல உயிரையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளை கொண்டு உடனே பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். தேவ கிருபை ஜனத்தோடு கூட இருக்கட்டும். இந்த பிள்ளை சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய தேவனுடைய ஐக்கியம் நம்மளோடு கிறிஸ்துவின் வருகை பெற்றோம் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆராதி வாருங்கள் துதியுங்கள், ஆராதி வாருங்கள் துதியுங்கள், ஆராதி வாருங்கள் துதியுங்கள், ஆராதி வாருங்கள் துதியுங்கள், ஆராதி துதியுங்கள், கோவிலுள்ளவை துதியுங்கள், கண்ணீராய் துதியுங்கள், கோவிலுள்ளவை துதியுங்கள், துதியானவரை செய்யலாம் நன்றி சுராஜாவுக்கே, துதியானவரை செய்யலாம் நன்றி சுராஜாவுக்கே, துதியானவரை செய்யலாம் நன்றி சுராஜாவுக்கே, துதியானவரை செய்யலாம் நன்றி சுராஜாவுக்கே. Hallelujah. 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 Praise the Lord. 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 ஒரு நிமிஷம் அடுத்த வருகிற